கதவை வச்சு மறைச்சா தான் கம்முன்னு இருக்கும் இந்த விராண்டெல்லாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஹாப்பி ஓணம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஓணம் கைஸ். நான் வந்து எந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். நானுன்னு இல்லை, இன்னைக்கு பயங்கர சில்னஸ்ஸு. எந்திரிக்கிறதுக்கு சுத்தமாக மனசில் நல்ல மழையும் வேறு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அத்தப்பூ போடணும். அத்தப்பூ போடுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பூ இல்லை கைஸ். அதனால் நான் போய் பார்க்குறேன், ஏதாவது பூ இருந்துச்சு அப்படின்னா நம்ம குட்டியாக அத்தப்பூ போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப சில்னஸ்னால நாங்கள் செட்டர்லாம் போட்டு டே வந்து ஒரு ஓணம் மாதிரியே இல்லை, ஒரு நார்மல் டே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அம்மா பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து குக்கிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓண சദ്യயை வந்து ஒரு சிம்பிளாக ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எல்லாம் போய் நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ், ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம எங்கேயுமே போகிறது கிடையாது, நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம். அதனால் வந்து நான் ஓணக்கோடியெல்லாம் வந்து போடதா ஒரு ஐடியா இல்லை. பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஓகே, பழைய வீட்டு சைடில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பூ கிடக்கு கைஸ். பாக்கி இடத்துலலாம் பூவே இல்லை. அப்போது அதை பறித்து நம்ம வந்து அந்த சைட்லாம் பூ இருக்குது. இப்போ அதெல்லாம் பறித்து நம்ம வந்து அத்தப்பூ போடலாம். ஓகே, என்னடா லுதர்? அத்தப்பூ போட்டாச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலர்லாம் வந்து தேங்காய் பூ. பாயசத்துக்கு பால் எடுத்தப்போ, தேங்காய் பால் எடுத்தப்போ அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு என்னோடய அப்பாவுக்குள்ள ஐடியா இது. அப்படி அத்தப்பூ போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படி நம்ம அத்தப்பூ வந்து ஒரு சிம்பிளாக பண்ணி முடிச்சாச்சு. அப்படி ஓணமெல்லாம் முடிஞ்சிருச்சு கைஸ். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே, பாய்.